ஹே கைஸ், நான் தான் டென் ஒண்டர் கே. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா ஜென் 3 390 ஆர் ஜென் 2 390 எது பெஸ்ட்டுன்னு எது வாங்கலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்குங்க. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்துடலாம் அந்த வீடியோ. ஓகே கைஸ், என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, லுக் வைஸ் அண்டு கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு ஒரு என்ன ஃபுல்லாக வண்டியே ஃபுல்லாக ஷார்ப்பான லுக்கு கைஸ், வேறு லெவலில் இருக்கும் ஜென் 2 பைக்கு. அது இல்லாமல் நான் வாங்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,58,000 ஆச்சு. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா 2 வருஷம் 2022 வாங்கினேன். ஒரு மே மந்த் வாங்கினேன். இந்த பைக்கு வாங்கி ஒரு 6 மந்த்ஸ் இல்லாட்டா 5 மந்த்ஸில் அடுத்த ஜெனரேஷன் பைக் இறங்குச்சு. அது லுக்கு நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன். அந்த லுக் எனக்கு பிடிக்கல. ஓகேவா, எனக்கு பிடிக்கல. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு பிடிக்கல. ஒன்றுனா இந்த பைக் நான் வாங்கினேன். இல்லை வெயிட் பண்ணி நான் அந்த பைக்கை வாங்கியிருக்கலாம், ஆனால் நான் இந்த பைக் வாங்கினேன் லுக்கு பிடிக்காதனால. மற்றபடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்க பைக் வாங்குறது தான் கொள்ளலாம் சொல்லுவேன். உங்களுக்கு இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சு இந்த பைக்கு தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இது BS3 இருக்கட்டும், BS6 இருக்கட்டும், நிறைய பேருக்கு இந்த மாடல் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா இது லுக்கு உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். எங்கேருந்து பார்த்தாலுமே வண்டி வேறு லெவலில். இது மாடிஃபிகேஷன் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி முன்னாடி 6 பேக் LED இன்னொன்று காட்டித்தரேன் உங்களுக்கு. இந்த பைக்கில் நான் வந்து சின்ன அல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னா முன்னாடி DR லைட் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபோன் விளையாட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு எனக்கு இப்போ நேரில் வந்து பார்க்குறனால எனக்கு கரெக்டாக தெரியுது. ஆனால் உங்களுக்கு எப்படின்னு தெரில, அந்த வீடியோ இந்த கேமராவில் எப்படி தெரியுன்னு தெரில. இப்படி உங்களுக்கு வந்து அல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏன் புதிய பைக்லேயும் LED வைக்கலாம், வைக்க முடியாதுன்னு இல்லை. ஆனால் இந்த லுக்கு உங்களுக்கு வருமானு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. எது பெஸ்ட்டுன்னு 2 பைக்கில் எது வாங்குறது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த பைக்கு இறங்கி 2022 லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த டைம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க 2022. அப்போ நீங்கள் 2022, 23, 24, 25 அப்போ 3 வருஷம் இந்த பேக்கில் போயிடுச்சு இந்த வண்டி. ஓகேவா, அதனால் தெரிஞ்சு நீங்கள் இப்போ உள்ள பைக் எடுக்கிறது தான் கொள்ளலாம். ஆனால் என்னென்னா ஷார்ட் ரைடர்ஸ் நான் வந்து 5.7 இருப்பேன். இது எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட் ஹைட் அதிகம். ஏன்னா 822 mm இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரே நேரத்தில் 2 காலுமே கரெக்டாக எத்தாது. மொத்த சைடு கரெக்டாக எத்தும், ஆனால் 2 சைடு எத்தாது. ஆனால் புதிய ஜென் 3 பைக் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சீட் ஹைட்டு கம்மியாது. எனக்கு இருந்துட்டு பேக்கில் இழுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இது கஷ்டமாக இருக்கும். எங்கேயாவது தள்ளலாம், அப்படி தான் ஃப்ரெண்ட்லாம் தரலாம், ஓகே தான். ஆனாலும் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் எப்படி பண்ண முடியாது கைஸ். இந்த பைக்கு கொஞ்சம் 5.7 இருப்பேன். நீங்கள் வந்து ஹைட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 5.10 5.8 மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் கரெக்டாக இருக்கும். புதிய பைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5.5 இருந்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக மேனேஜபிள் தான். உங்களுக்கு அதை பார்த்துக்கோங்க. பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் புதிய டியூக் 390க்கும் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணனால உங்களுக்கு இன்னும் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். நான் ஆல்ரெடி என் சேனலில் பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூலாம் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்காக செக் பண்ணி பாருங்கள். பைக்கு ஓட்டுறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. இந்த பைக்கு வந்து சவுண்டு நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். ஏன்னா இந்த பைக்கு சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் இல்லாமல் நான் இருக்குது தெரியுமா, இதை கட் பண்ணி தூக்கிட்டால் இன்னும் நல்லா சவுண்ட் சூப்பராக இருக்கும். நான் என் வண்டியை ஸ்டாக்காக தான் வச்சுருக்கேன், ஒன்றுமே மாற்றலை. ஓகேவா, நான் மாற்றினது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் மட்டும்தான் மாற்றிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் நான் ஒன்றுமே மாற்றலை. ஃப்யூச்சரில் பார்ப்போம், இந்த வண்டியை கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது.
பார்ப்போம் சரியா கைஸ். ஓகே, அதான் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லேன் புதிய டியூக் 390 தான் சொல்லுவேன். அது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கு எனக்கு ஹெட்லைட் ரொம்ப பிடிக்கல, அதுமாதிரி பேக்கு டெயில் சைடு எனக்கு பிடிக்கல. அல்ட்ரேஷன் பண்ண நல்லாயிருக்கும், ஆனால் ஸ்டாக் போட்டு ஓட்டுறதா ஓகே. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கேயும் இப்போ பிடிக்க தொடங்கிட்டாங்க. நீங்கள் இப்போ கேரளா, கர்நாடகா வேறு ஸ்டேட்டுக்கெலாம் போனீங்கன்னா கஷ்டம்தான் கைஸ், உங்களுக்கு ஃபைன் நிறைய விடும். மிரர் இல்லாதது நான் எனக்கு சைடில் தட்டி மிரர் உடஞ்சி போச்சு கைஸ், அதனால் மிரர் நான் வைக்கல. உங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து டியூக் 390 ஜென் 2 பிடிக்குமா ஜென் 3 பிடிக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள். வேறு என்ன சொல்கிறது, என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஜென் 3 எடுக்க தான் சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே நம்ம அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிட்டு இருக்கணும். ஜென் 3 பார்த்திங்கன்னா நிறைய நியூ ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரான்ஷன் கண்ட்ரோல் எல்லாம் இருக்குது, இந்த பைக்கில் கிடையாது. ஓகேவா, மற்றபடி ராப் பைக்கு தான் இது. இதோட BS3 பைக் இருக்குது, இதுக்கு அண்ணன்னு சொல்லுவேன். அது ரா பவர்னால் பயங்கரமாக இதோட சூப்பராக இருக்கும் வாட் எக்ஸ்பீரியன்ஸு. புதிய பைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங் வைப்ரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எத்தனை கியரு, ஒரு 4 கியருக்கு மேலே போய்ட்டுங்க ஹேண்ட்லிங் நல்லா ஸ்மூத்தாக வைப்ரேஷனே தெரியாது. ஆனால் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ரொம்ப ராவாக இருக்கும். புஷ் பண்ணிகிட்டே இருக்கும், அடுத்த கீரை போடுன்னு புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் வெறித்தனம் ஒரு மான்ஸ்டர், ஒரு பீட்ஸ், ஒரு நல்ல பைக் தான் இது. நான் சொல்ல போனால் வேறு லெவல் பைக் ஐஸ் இது. உண்மையாக எனக்கு பிடிச்சி வாங்கின பைக். ஏன்னா இஎம்ஐ போட்டு மட்டும் எடுக்காதுங்க, என் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறேன். இஎம்ஐ போட்டு எடுத்திங்கன்னா உங்கள் சந்தோஷம் பைக் இருந்தும் எதுக்கடா இந்த பைக் இருக்குன்னு சொல்லிட்டு தோணும், அந்தளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிரும். நீங்கள் இஎம்ஐ போட்டிங்கன்னா இஎம்ஐ போடாமல் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா, ஓகே. இதேமாரி நம்ம வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இதேமாதிரி கண்டென்ட் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லி எனக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதேமாதிரி வீடியோ நான் ரெடி பண்ணி போடுவேன் கைஸ். ஓகேவா, ஓகே. நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.